இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா இது நம்மளோட vlog 2. ஸோ எல்லாரும் ரெடியா? ரெடி. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் க்ளே வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து இதில் 2 க்ளே தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று எல்லோ கலர். ஸோ இது 2 யூஸ் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் எடுத்து சாக்லேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ஆரஞ்சாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ராஸ்பெரி சாக்லேட்டுன்னு நேம் கொடுத்துட்டோம். இப்போ வந்து என் தம்பி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கூட நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நானும் என் தம்பியோ சேர்ந்து நாங்கள் க்ளே வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் விளையாடிருக்கீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து கடைசியாக வந்து சாக்லேட்டை செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து பீட்சா செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவன் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். பீட்சாவுக்கு எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணலான்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் க்ளே எடுத்து ரவுண்டாக பண்ணிக்கிட்டோம். பண்ணிவிட்டு அது மேலே டாப்பிங்ஸ் கொடுத்துட்டோம். எங்களுக்கு வந்து இந்த 2 கலர் மட்டும் பத்தவே இல்லை. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் எல்லோ கலரும் ஆரஞ்சையும் வந்து சேர்த்துட்டு ஒரு கலரை வந்து ஜாயின் பண்ணி நியூ கலரை உருவாக்கிட்டோம். ஸோ அதையும் வந்து பீட்சாவுக்கு டாப்பிங்காக நாங்கள் வந்து வச்சுட்டோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பீட்சா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஃபன்னாக போச்சு பீட்சா செய்கிறதும். நாங்கள் ரொம்ப ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தோம். என் தங்கச்சி வந்து படிச்சுட்டு இருந்தா சீரியஸாக, அதனால் அவள் வரல. தங்கச்சி வந்திருந்தானா இன்னமும் ஜாலியாக இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து க்ளே டூல் வச்சு இந்த மாதிரி ஜிலேபி வந்து செஞ்சோம். செஞ்சு முடித்தோடனே என் தம்பி வந்து பசிக்குது சொன்னான். ஸோ அதனால் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதையும் நான் வந்து வீடியோவாக எடுத்துட்டேன். தம்பி சாப்பிட்டு முடித்தோடனே நான் வந்து ஐஸ்கிரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி அதை ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டேன் க்ளேவை. இன்னும் ஃப்ளாட் ஆகணுன்றதுக்காக நான் ஸ்டிக் யூஸ் பண்ணேன். இது பண்ண பிறகு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிட்டேன். இது பண்ணோடனே நான் வந்து கோன் மாதிரி அதை வந்து ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேலன்ஸ் எல்லோ கலர் க்ளேவை வந்து நான் சமோசா ட்ரை பண்ணேன். பட் அது எனக்கு சரியாக வரல. அதனால் அதை நான் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம்க்கான க்ரீமை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ரவுண்டாக்கிட்டு சுற்றி விட்டுக்கிட்டேன். இது சிம்பிளாக இருந்ததுனால நாங்கள் வந்து ஸ்ப்ரிங்கிள் மாதிரி ரெடி பண்ணோம். என் தம்பி தான் அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தான். அதெல்லாம் வந்து நான் ஐஸ்கிரீமோட க்ரீமில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் இருந்துச்சு எனக்கு ஐஸ்கிரீமும் நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி செஞ்சு வச்சு இந்த சமோசாவை நடுவில் வச்சுட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பீட்சா வந்து சைடில் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்புறமா சாக்லேட், அப்புறமா ஐஸ்கிரீம் வச்சோம். ஐஸ்கிரீம் வச்ச பிறகு நாங்கள் ஜிலேபி வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டோம். நாங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த vlog ரொம்பவே ஃபன்னாக போச்சு. அவ்வளோதான் நாங்கள் செஞ்சதெல்லாம். எனக்கு பிடிச்சது வந்து இந்த பீஸாவும் சாக்லேட்டும். எனக்கு பிடிச்சது வந்து அந்த ஜிலேபியும் பீட்சாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் கிளிக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. பாய்.